தராசில் மீசான் ஏற்றப்படும் பாவ மன்னிப்பு செயல்கள். தராசில் நன்மைகளை அதிகப்படுத்தும் முக்கியமான 6 அம்சங்கள் இதோ. 1. நோன்பு சவும். உணவு மற்றும் தண்ணீரை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் கோபம், பொய் மற்றும் தீய பார்வைகள் போன்ற அனைத்தையும் தவிர்ப்பது அவசியமாகும். ஒரு நாள் நோன்பு கூட தராசில் மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுத்தரும். 2. இஸ்திக்பார். மன்னிப்பு கேட்பது. அஸ்தக்பிருல்லாஹ் என்று முழு மனதுடன் மன்னிப்பு கோருவது மிகச் சிறந்த செயலாகும். ஒரு நிமிடத்தில் இதை சொல்லிவிடலாம், ஆனால் மறுமை தராசில் இது மலை போன்ற நன்மைகளை தரும். 3. இரவு தொழுகை தராவீஹ் கியாமுல் லைல். புனித ரமலான் மாதத்தில் இரவில் நின்று தொழுது திருக்குர்ஆன் ஓதுவதன் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். 4. லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் இது 1000 மாதங்களை விட மிகச்சிறந்த இரவாகும். அந்த ஒரு இரவில் செய்யப்படும் சிறிய நற்செயல் கூட 1000 மாத நன்மைகளைப் போல தராசில் கணக்கும். 5. சதகா தானம். ஒருவருக்கு உணவளிப்பது அல்லது நோன்பு திறக்க உதவுவது போன்ற சிறிய உதவிகள் கூட தராசில் பெரும் பலனை தரும். 6. திருக்குர்ஆன் ஓதுதல். ரமலான் என்பது திருக்குர்ஆன் அருளப்பட்ட மாதமாகும். ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் என்ற அடிப்படையில் இம்மாதத்தில் அது பல மடங்கு நன்மைகளாக அதிகரிக்கும். ரமலான் சொர்க்கத்துக்கான ஒரு அரிய வாய்ப்பு. ரமலான் மாதத்தில் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன, மேலும் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர். இது அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருளாகும். முடிவாக ரமலான் மாதத்தில் மனமாறி தௌபா செய்து நோன்பு நோற்று தொழுகை மற்றும் தான தர்மங்கள் செய்து வாழ்ந்தால் நம்முடைய தராசில் நன்மைகள் அதிகரித்து சொர்க்கம் நம்மை நெருங்கும். நல்ல செயல்கள் அதிகமாக இருந்தால் சொர்க்கம் கிடைக்கும், பாவங்கள் அதிகமாக இருந்தால் அல்லாஹ்வின் கருணைக்கு உட்பட்டு தண்டனை அமையும். திருக்குர்ஆனில் நியாயமான தராசுகள் மீசான் பற்றி பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையான மனவேதனையுடன் பாவத்தை நிறுத்தி மீண்டும் செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டு பிறருக்கு செய்த தீங்குகளை சரி செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான். அல்லாஹ் மிக கருணையாளர் என்பது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீசுகளில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சுருக்கமாகச் சொன்னால் பாவ மன்னிப்பு தராசு என்பது மறுமை நாளில் நற்செயல் மற்றும் தீய செயல்களை எடைபோடும் அல்லாஹ்வின் நீதி தராசு ஆகும். இந்த தகவல்களை வழங்கியவர் SAK முசபிஹு.